your Aariwingsworld. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப கிராண்டான ப்ரைடல் ஸ்லீவோட டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அழகாக எப்படி பண்ணால் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய கிராண்ட் ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெட்டி பார்டர் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேலே ஃபுல்லாகவே வந்து செக்குடு பேட்டர்ன் டைப்பில் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஃப்ரேம்லையே நான் வந்து ரெண்டு ஸ்லீவையும் வந்து மார்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஜரியில் டபுள் லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். டபுள் லைன் ஜரியில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீடில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டோனையும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது காஞ்சதுக்கப்புறமா சுற்றி வந்து சுகர் பீட்லேயே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து திலகம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக சுகர் பீட்லேயே திலகம் ஷேப் வந்து பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதை முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை விட இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, இதை விட வந்து ஒரு 1/2 இன்ச் கேப், 1/2 இன்ச் கேப் வச்சு இங்கே வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக வந்து 1.25 இன்ச்சு, இங்கேருந்து 1.25 இன்ச்சில் கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டிசைன் வந்து மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கீழே இருந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். தேர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சுகர் பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை 3 முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 நம்பர் பீடில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு பிளெயின் செயின் பண்ணி மறுபடியும் 5 நம்பர் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். தென் மறுபடியும் பிளெயின் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு 5 நம்பர் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 5 நம்பர் பீடை தனித்தனியாக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீடில் அழகாக ஸ்கேலப் டைப்பில் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு குத்தி லாக் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி வந்து இதை ஸ்கேலப் டைப்பில் கொண்டு வரணும். குத்தி இங்கே ரிவர்ஸ், அதாவது லாக் பண்ணி ரிவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கேலப் டிசைன் அக்யூரேட்டாக இதே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர் பீடில் அழகாக ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம கரெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில வந்து கேப் இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 நம்பர் பீடை வச்சு அப்படியே செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு இன்னொரு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணிடணும். இல்லை இதை ஈஸியாக பண்ணோம்னா இங்கே ஒன்று 4 நம்பர் வச்சு நாட் பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஒரு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா கிராண்டான ரொம்ப கெட்டி பார்டர் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணியிருக்கேன் செக்குடு பேட்டர்னை. மறுபடியும் இங்கேருந்து சுகர் பீடு ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து நாட் பண்ணிடணும். மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும். எப்பயுமே ஒன் சைடு மட்டும் சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சைடு வந்துடணும். ஸோ இந்த பக்கம் மறுபடியும் சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் கிராஸ் ஆகிற இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளெயின் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீட் வச்சு அடுக்கிக்கிட்டே வந்துடணும். செக்குடு பேட்டர்ன் தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிடணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபுல்லாக செக்குடு முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் சுகர் பீடை சுகர் பீடை வச்சு ஒரு நாட்டு, 4 நம்பர் சுகர் பீடை வச்சு ஒரு நாட்டு, 4 நம்பர் சுகர் பீடை வச்சு நாட்டு, இந்த 2 கார்னருக்கு இடையில 4 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட்டு. இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு செக்குலேயும் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கிராண்டான பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. வாவ், சூப்பராக இருக்குது இல்லையா, நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிராண்டாக ஹெவியாக ஒரு ப்ரைடல் டிசைன் வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து மேக் ஓவர் பண்ணிடலாம். ஸோ எனக்கு டைமிங் இல்லை, அதனால் எமர்ஜென்சியாக பண்ணோம் அப்படின்னால என்னால் ஃபுல்லாகவே வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அதான் சரி நம்ம வந்து ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கீ பாயிண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நெக் பார்ட் மட்டும் வேணால் நான் மறுபடியும் இதில் வந்து சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம நெக் பார்ட் வந்து போடணும். இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி பண்ணணும். ஸோ அதையுமே வந்துட்டு அது டைமிங் இருந்தால் கண்டிப்பாக நான் நெக் டிசைன் வந்து உங்களுக்கு நான் டுட்டோரியல் வந்து போட்டுறேன். இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம இதில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் வச்சு நாட் பண்ணதுக்கு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட் பண்ணதுக்கு நம்ம 4 மட்டும் தனித்தனியாக வச்சு கூட நாட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாமல் சென்டரில் கூட ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சு கூட நம்ம சுற்றி வந்து நாட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிசைன் எப்படி வேரியேஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பாய். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி ப்ரைடல் டிசைன் மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.